அரோமா தமிழ் மீடியா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கரூரில் என்ன நடந்தது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இது அரசியல் சூழ்ச்சியா? இதில் திமுகவுக்கு பங்கு இருக்கா? செந்தில் பாலாஜிக்கு பங்கு இருக்கா? இது எல்லாமே பார்க்கலாம். இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு இல்லையா? தாவேகா தலைவர் விஜய் கைது செய், இத்தனை மனிதர்கள் இறப்புக்கும் அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாக்கில் நரம்பே இல்லாமல் பேசுகிறாங்க இல்லையா? என் மேலே அன்பு வச்சு என்னை பார்க்குறதுக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் வர்றாங்க. நான் குழந்தைகளை கொண்டு வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, வயதானவர்கள் வராதீங்க, இளைஞர்கள் வந்தால் ரொம்ப சேஃபாக வாங்க அப்படின்னுலாம் நான் சொல்லிக்கி இருக்கேன். இதையெல்லாம் மீண்டும் இத்தனை பேரும் என் மேலே அன்பு வச்சு என்னை பார்க்க வர்றாங்க அப்படின்னா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சந்தோஷம்தான் படுவாங்களே தவிர அவங்க சேஃபாக வரணும், நல்லா இருக்கணும், நம்ம மேலே இத்தனை அன்பு செலுத்துகிற மக்கள் அப்படி தான் நினைப்பாங்களே ஒழிய அவங்களை இப்படி கொன்று குவிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவை தவிர வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க. குறிப்பாக நம்ம விஜய் அண்ணா நினைக்கவே மாட்டார். எப்படிங்க நினைப்பார்? அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு உயர்ந்த மனிதருங்க. அவர் ஒரு நடிகனாக இருக்கலாம், சொல்கிறாங்க இல்லையா, கூத்தாடிங்க அரசியலுக்கு வார அப்படின்னு சொல்லி. சரி, விஜய் சார் கூத்தாடி அப்படின்னா உதயநிதி யாரு? மன்னரா? ஸ்டாலின் யாரு? அசிங்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு? சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு மனிதர் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் இந்த மாதிரி கட்சி கூட்டத்துக்கு இடம் கேட்குறாங்க. ஏற்கனவே அவர் மிகப்பெரிய அளவில் சென்னையில் மாநாடு நடத்தினார், மதுரையில் அதை விட மிகப்பெரிய அளவில் நடத்தினார், நாகப்பட்டினம், திருச்சி இந்த மாதிரி ஊரில் எல்லாம் போய் பரப்புரையாற்றிட்டு வர்றாங்க. இங்கே எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தானே இருந்தாங்க. இந்த செந்தில் பாலாஜி இருக்கிற ஊரில், அதாவது சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜியோட கோட்டை அப்படின்னு சொல்லி. அவர் திமுகவோட ஒரு தூணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ தூணாயிரு தேனாயிரு எப்படியோ இரு, அது உன் கோட்டையாகவே இருக்கட்டும். அங்கே வாழுற மக்கள் உன் மக்கள், நாம் சொல்கிறோம் இல்லையா, என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி இது ஓ ஊரு, உன்னோட மக்கள். உன்னை மிகப்பெரிய அளவில் அமைச்சராக்கி பல கோடி, ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்க வச்ச மக்கள். அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு ஏன் நீ நினைக்கல? கரூரில் இந்த இடத்த விட்டால் வேற இடமே கிடையாதா? இந்த மாதிரி ஒரு பரப்புரையாற்றுறதுக்கு கரூரில் வேறு எந்த இடமுமே கிடையாதா? நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா நாம் இங்கே நாம் ஒரு மதிப்பு போடுவோம், இத்தனை ஆயிரம் மக்கள் இல்லை இத்தனை லட்சம் மக்கள் தான் வருவாங்கன்னு சொல்லி. அதையும் மீறி டபுளாக ட்ரிபிளாக வர்றாங்க. ஏன்னா அத்தனை மக்கள் அவரை பார்க்கணும். மக்கள் செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதர். அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கு வராரு, நம்ம மக்கள் அங்கே கூடுவாங்க அப்படின்னு இந்த செந்தில் பாலாஜிக்கு தெரியாது? அப்போ அதுக்கு தகுந்த ஒரு இடத்த அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், வாயை வச்சுட்டு கம்முனு இருந்தாலே போதுமே. நீ அதை செய்யலையே. கபட நாடகம், சூழ்ச்சி வலை, மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி, பதவி வெறி. அப்பாவி மக்கள் இன்னைக்கு நம்மளோட சகோதர சகோதரிகள், குழந்தைங்க தீராத ஒரு வழியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நாம பலிகடாயிக்கிட்டு இருக்கோம். நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி பார்த்த ஒரு மக்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம யாருக்கும் பயப்படாம நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேணும், ஒரு பதவி வேணும். அப்படிங்கிறதுக்காக மக்களுக்காகவே அரசியலுக்கு நம்மளை இத்தனை உசரத்தில் வச்சு அழகு பார்த்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செய்வோம்னு சொல்லி வந்த ஒரு மனிதருக்கு எத்தனை பிரச்சனைகளை தான் கொடுப்பீங்க? ஒட்டஞ்சு போய் உட்காந்துட்டாரு இல்லையா? யாருக்கு இங்கே வலிக்காது?
நம்மளை பார்க்க வந்த மக்கள் இத்தனை பேர் இப்படி ஆயிட்டாங்களேன்னு நினச்சா நமக்கு மனசு துடிக்குதில்ல, நெஞ்சு வெடிக்குதில்ல. அது மாதிரி தானே அவருக்கும். அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு, விஜயை கைது செய். ஏன்னா இங்கே உண்மையாக நடந்தது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை செஞ்சவங்க தான் இப்போ கூவுறாங்க, விஜயை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. உண்மை ரொம்ப நாளைக்கு இருட்டில் இருக்காது, வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும். இப்போவே மக்களுக்கு அதாவது மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு மனிதரை அதே மக்களை வச்சு நாம் புறக்கணிப்போம்னு சொல்லி போட்ட சதி வேலை மக்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. நாம தான் பார்க்குறோம் இல்லையா, சோசியல் மீடியாவில் எத்தனையோ மக்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். கண்டிப்பாக இங்கே நடந்த சம்பவத்துக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதில் சம்மந்தப்பட்டவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. இங்கே பிரச்சனை நடந்துக்கு இருக்கு, எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறாங்க, அங்கே செந்தில் பாலாஜி உட்காந்துருக்காரு. எப்படிங்க இது? அதாவது இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது மேலே மாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு அத்தனை ஆம்புலன்ஸு, எதுக்குங்க வரணும்? அங்கே தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்களா? அப்புறம் என்னங்க ஆளும் அரசு? இவர் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா? இந்த 5 ஆண்டு பெருசாக என்ன செஞ்சுட்டாங்க, இனி அடுத்த 5 ஆண்டு செய்ய போகிறாங்க. இதில் நல்லா உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல கரண்ட் ஏன் கட் ஆகுச்சு, எதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, செப்பல் ஏன் வீசணும், எத்தனை விதமான கேள்விகள் இங்கே இருக்கு. இங்கே நடந்த சம்பவம் திட்டமிட்ட ஒரு சதி. இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, அங்கே போனவங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒருத்தலுக்கும் தெரியும் கரூரில் நடந்தது திட்டமிட்ட சதி. அதுதான் இந்த திமுகவோட சதி வேலை தான், செந்தில் பாலாஜியோட சதி வேலை தான். அவங்க சொல்கிறாங்க திமுகவுக்கு செந்தில் பாலாஜி மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லி. கரூர் செந்தில் பாலாஜியோட கோட்டை சொல்கிறாங்க இல்லையா. அவரோட கோட்டையில் அவருக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா? ஒரு குண்டூசி விழுந்தா கூட அவரை கேட்டுதான் விழுகும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மனுஷன். எல்லாத்துலேயுமே ஊழல்ல, இந்த மாதிரி சதி வேலையில் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஆள் இல்லையா. இன்னும் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு ஏடிஎம் மாதிரி. யாரை வச்சு இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொன்று குவிச்சு ஆட்சி செய்யணுமா? நீங்கள் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா? உண்மை ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும். ஆனால் இனி இது உண்மையே தெரியட்டும். போன உயிர்கள் போனது தானே. எத்தனை பேர் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள், நம்மளுடைய குழந்தைகள், எத்தனை உயிர் பலி, எத்தனை குடும்பங்கள் இனிமேல் நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்துருச்சு. கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, குழந்தையை இழந்தவங்க, மனைவி குழந்தையெல்லாம் ஒட்டு மொத்தமாக இழந்துட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு லைஃபே போச்சு. என்ன சொல்ல போறீங்க? எத்தனை ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் போன உயிர் திரும்பி வரப்போகுதா? இருந்தாலும் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சே ஆகணும். என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி யார், இது என்ன சூழ்ச்சி, எதுக்காக பண்ணினாங்க, இது எல்லாமே மிக விரைவில் நமக்கு தெரிய வரும்.